இந்த ஆண்டு நமது கல்லூரியிலிருந்து 3 ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். திரு ஆனந்தராஜ் 1995 இருந்து 2025 வரைக்கும் நமது கல்லூரியில பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஆனந்தராஜ் ரவிச்சந்திரன் சாருக்கு ஒரு சப்போர்ட்டான இருந்த ஒரு ஆள். கல்லூரியில அந்த காலத்துல ஆனுவல் டேக்கு ஸ்டாஃப் டிராமா போடுவாங்க. அதுல ஆனந்தராஜுடைய ரோல் மிகவும் முக்கியமானது. அவர் இப்ப பல திரைப்படங்கள்லயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய முயற்சியினாலதான் நம்ம கல்லூரியில நிறைய திரைப்படங்கள் ஷூட்டிங் நடந்தது. அவருமே இப்ப நிறைய நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய குறும்படம் எடுக்கக்கூடிய மாணவர்களையும் தெந்தி சினி போரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நிறைய என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பையங்களும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கல்லூரியில தான் பணிபுரிகிறாங்க. அவங்களும் இதே மாதிரி திரைத்துறையில ஆர்வம் உள்ள மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனந்தராஜ் அண்ணனை பத்தி நான் இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம காலேஜுக்கு அவர் ஒரு அடிஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸ். ராத்திரி 10 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் நான் சும்மா அப்படியே காலேஜுக்குள்ள வந்தேன், ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு வருவார். திடீர்னு பார்த்தா ராத்திரி 12:30 மணிக்கு காலேஜுக்குள்ள சுத்திட்டு எங்கெங்க லைட் எரிஞ்சுட்டு இருக்கு, கதவை போட்டாம போட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கும் அதே மாதிரிதான் நம்ம கல்லூரி மேல உள்ள அந்த ஒரு ஈடுபாடு. நம்ம கல்லூரி நல்லா பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், நல்லா வளரணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஈடுபாடு அவர் ஆனந்தராஜன் எனக்கு ரொம்பவே உண்டு. திரு நவநீத் தற்போது பாட்டனி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார். 1992 இருந்து 2025 வரைக்கும் நமது கல்லூரியில பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரும் அப்படித்தான். பழகுவதற்கு உண்மையிலேயே மிக மிக ஒரு அருமையான ஒரு மனிதர். அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் அப்படி சண்டை பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் இல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப் யாராவது ஒருத்தங்க என்ன நவனித்தின அப்படின்னு சொன்னா போதும், இவர் தான் சண்டை போட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு டக்குன்னு ஆள் மாறி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணியை பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு நண்பர் நவனித்தின. எங்கள் வேதியியல் துறையில் அதிக ஆண்டுகள் பணிபுரிந்த விநாயகன் அவர் நாங்க படிக்கிற காலத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணி முதல்ல ஹாஸ்டல்ல கிளர்க்கா இருந்து, அடுத்து 92ல இங்க கல்லூரியில ரெகுலர் வேகன்சில உள்ள இப்ப 2025 ரிட்டையர் ஆனாரு. அதிக வருஷங்கள் எங்க டிபார்ட்மெண்ட்ல, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல அட்டெண்டரா இருந்து, அதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன்ல ஸ்டோர் கீப்பரா பணிபுரிந்து எங்களுக்கு ஸ்டாக் எடுக்கிற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியா மாத்தி கொடுத்தது அப்படின்னா அது விநாயகன் தான். ஸ்டாக் எல்லாம் அவ்வளவு பக்காவா வச்சிருப்பார். இன்னைக்கு போய் நம்ம என்ன கெமிக்கல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாலுமே எங்க கெமிஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கெமிக்கல்ஸ் மேல இருக்கு. எந்த கெமிக்கல் கேட்டோம் அப்படின்னாலுமே அது இருக்கு இல்ல அப்படிங்கிறத ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லணும். அந்த அளவுக்கு அவருடைய டெடிகேஷன், எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சு வச்சு அருமையா செய்யக்கூடிய ஒரு இது. சார் இந்த டயத்துல அடுத்து ஸ்பிரிட்டுக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும், ஸ்பிரிட்டு ஸ்டாக் எடுக்கணும், ஸ்பிரிட்டை க்ளோஸ் பண்ணணும் ஸ்டாக்கை அப்படின்னு எல்லாமே இந்த டயத்துல செய்யணும் சார். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் லைசன்ஸ் முடியுது, கேஸ் பெயிண்ட் அடிக்கணும், கேஸ் டேப் மாற்றணும் அப்படிங்கிறது, ஒர்க் டேபிளுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதெல்லாம் எப்போ செய்யணுங்கிறத கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. அதே மாதிரி எந்த ஒரு சொல்யூஷன் போடணும் அப்படின்னு சொன்னோம்னாலும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுடைய வேலைகளை பாதியாக குறைச்சது விநாயகன் அவருடைய முக்கியமான ஒரு திறமையாக தான் நான் சொல்லுவேன். அதை எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஊடால கொஞ்ச நாள் மைக்ரோபயாலஜில இருந்தாரு, கொஞ்ச நாள் சுவாலஜில இருந்தாரு. அங்கேயும் அதே மாதிரி தான். அங்க என்ன சொல்யூஷன் வேணும், என்ன பிராக்டிகலுக்கு எது வேணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா இது எதனால இருக்கலாம்னா அந்த டெடிகேஷன், எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு அந்த டெடிகேஷன். ஸோ
ஸோ இந்த 3 ஆசிரியர் அல்லாத அலுவலர்களும் இந்த ஆண்டு நமது கல்லூரியிலிருந்து பணி நிறைவு பெறுகிறார்கள். இவர்களுடைய பணி ஓய்வு காலமும் மிகவும் சிறந்த முறையில் நல்ல ஆரோக்கியத்துடன், நல்ல மன நிறைவுடன், நல்ல ஒரு நிம்மதியோட அவங்களுடைய பணி நிறைவு காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி நம் எல்லோர் சார்பிலும் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும், அவர்கள் நமது கல்லூரிக்கு ஆற்றிய பணிகளுக்காக அவர்களுக்கு நமது நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.